இவரு தானே அந்த விருமாண்டி லாயரு? ஓ அப்படியா? என்ன சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ? வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அப்படியா சாரு? கொஞ்சம் அவசர வேலை, அதான் வர முடியாம போச்சு. சரி சொல்லுங்க. விசுதான் உங்களோட கார்டை கொடுத்து உங்களை வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. அதனாலதான் உங்க ஆபீஸ்க்கு வந்தோம். ஆமா ஆமா, ஒரு கிளைண்ட் வரதா சொல்லியிருந்தாங்க. அவர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு, அதான் வந்தேன். உங்களோட கேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் காப்பிங்க. அப்பவே ரிசப்ஷன்ல கொடுத்துட்டேன் சார். அங்கதான் இருக்குது, நீங்க கேட்டு பாருங்க உள்ள. இந்த ஃபைலு தேவேந்திரன் போட்டிருக்கு. நான் தான் சார் தேவா. தேவேந்திரன்றதை என்னதான் தேவான்னு கூப்பிடுவாங்க. ஓ நீங்க தான் அந்த தேவாவா? உங்களோட இதுதானா? சரி, நான் அந்த இதுல கேஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன், படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? சார் அவங்களோட சொத்து பத்தி எல்லாத்தையும் அவங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க சார். அவங்களோட அப்பா அம்மாட்ட இருந்து அப்பவே வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அவருக்கு இப்பதான் விஷயம் தெரியும். அவங்க வீட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆமா சார், பல வருஷமா எங்க அம்மா அப்பாவோட தங்கியிருந்த வீட்டையுமே எழுதி வாங்கிட்டாங்க சார். இப்ப வீடு கூட இல்லாம நடுத்தருவுல நிக்கிறேன். எப்படியா இன்னும் இந்த கேஸ்ல ஜெயிச்சு என்னோட இடத்த நிலத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க சார். நம்ம கிட்ட வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என்னப்பா அந்த வக்கீல் வந்தானா? எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? இந்த கிளைண்ட் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ் தயவு செய்து வெளியே போய் உட்காருங்க. போங்க சார், மேனஸ் இல்லாம இப்படி உள்ள வரீங்க. போய் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. தண்டபாணி, இவருதான்ப்பா அந்த வக்கீலு. சகல, நம்ம தேடி வந்த வக்கீலே அவருதான். வாங்க வந்து உட்காருங்க பக்கத்துல. ஐயா அப்படியா? தெரியாம பேசிட்டேனே. சார் சாரி சார், அவரு நம்ம கூட வந்தவர் தான். இவரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார் சார், இவரு ரொம்ப நல்ல மனுஷன் சார். இவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, இவர் ஜெயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டு வர மாட்டாரு. இவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல இல்ல, இவரு நான் ஒன்னும் தப்பா சொல்லல. ஆனா இவரை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. சரியா அப்படிப்படல. இட்ஸ் ஓகே. எனிவே, நம்ம கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபைல்ல இருக்குது சார். வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஃபீஸ் ஏதாவது இப்ப பே பண்ணணுமா சார்? ஆமா, அது நீங்க ரிசப்ஷன்ல எவ்வளவு என்னன்னு கேட்டு எல்லா டீடைல்ஸும் நீங்க அங்க கேட்டு ஜிபே பண்ணிருங்க. கேஷ் கார்டு எல்லாமே அலோடு தான். நீங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ கேஸை பத்தின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம பேசுவோம். சரி சார், அப்ப நாங்க கிளம்பலாமா? கிளம்புங்க. நான் உங்க கேஸை படிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க ஊர் என்ன சொல்லுங்க? அம்பாசமுத்திரம் சார், திருநெல்வேலி. ஓகே ஓகே, அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க எப்படி? இங்க நம்ம சகலபாடி வீட்டில் தான் இப்போ இருக்கேன். அங்க தெரிஞ்சவங்களை வச்சு உங்களை தேடி வந்தோம். நமக்கு விசு தான் நல்லா பழக்கம். ஆனா அவன் வேற ஏதோ ஒரு கேஸ்ல பிஸியா இருக்கிறதுனால உங்க நம்பரை கொடுத்து உங்ககிட்ட இந்த டீட்டெயிலை பத்தி எல்லாம் சொல்ல சொன்னான். அதான் உங்களை தேடி வந்தோம் சார். சரி ஓகே, கேஸ் நம்ம பக்கம் தான் முடியும். எல்லாமே தெளிவா இருந்துச்சுன்னா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன். நீங்க இப்ப கிளம்பலாம். சரி சார். சரிப்பா தண்டபாணி, வாங்க கிளம்புவோம். போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிருவோம். என்ன பசி எடுக்குது. சரி தலைவரே. போகும்போது பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போன தலைவரே. நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டுங்க. என்ன சாப்பாடா? இல்ல, லட்சுமிக்கு அல்வா பிடிக்கும். திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா வாங்கி கொடுக்கலனாலும் மஸ்கோத் அல்வா வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. போற வழியில ஸ்வீட்டு கடையில நிப்பாட்டுங்க. பல ஸ்வீட்டு கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போவோம். சரிப்பா சரி, வா வா. லட்சுமி, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. இவரோட டீட்டெயில கேட்டு பார்க்கணும். அதை கேட்டா தெரிஞ்சிடும். சரி, இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம வேலையை பார்க்கலாம். நீ போ, நான் பாத்துக்கிட்டேன் இந்த வேலையெல்லாம். ஐயோ குடுங்கத்தை நான் பாத்துக்கிட்டேன். அட இன்னும் நேரம் கிடக்கு. மீன் கொண்டு வருவானுவ வந்தது. மீன் வந்ததை மீனை வாங்கி கறி வச்சுக்கிடலாம். பொறுமையா சோத்த அடுப்புல போட்டா போதும். இவன் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தானே சந்தோஷ். இல்ல அவி இன்னைக்கு ஏதோ மீட்டிங் விஷயமா ஏதோ வெளியில போக வேண்டி இருக்குதா, அங்க சாப்பிட்டுக்கிட்டுவேன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு சாப்பிட வர மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, அவன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லியிருக்காம்ல. அப்ப நம்ம 2 பேருக்கு தான் பொறுமையா செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். போ, கொஞ்ச நேரம் போய் டிவி பார்க்கணும்னா பாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்பதான் பாத்திரங்கத்திலாம் கழுவி எடுத்து காலையில வேலையை முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. அதுக்குள்ள அரிசி தூக்கிட்டு வந்து ஏன் உட்கார்ற? நான் பாத்துக்கிட்டேன் இந்த வேலையெல்லாம். நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கும் வேற போர் அடிக்கும்ல. உன் ஃப்ரெண்டுகளுக்கு யாருக்குன்னா போன பண்ணி பேசு, இல்ல டிவி போட்டு பாரு. அதெல்லாம் வேண்டாத்த. இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா நீ செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ ஏதாவது ஒன்று பெத்து கொடுத்துட்டு அதை என் கையில கொடுத்துட்டு வேணா நீ அப்புறம் வேலையை பாரு. நான் ஒன்றும் சொல்லாண்டேன். இப்போ இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டீங்க. அத்தை சும்மா இருங்க அத்தை, நான் உள்ளேயே போறேன். வெக்கத்தை பாரு. என்னடே மாமியாரும் மருமகளும் ஒரே சந்தோஷமா இருக்கீங்களா என்ன? வாங்க சின்னத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாரமணி வா உட்காரு. வாங்கத்தே, உள்ள வீட்டுக்கு வாங்க. வேண்டாம்மா, வெளியே இந்த மரத்து நடல இங்கே உட்கார்ந்துக்கிடியே. இங்கதான் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமா இருக்கு. வெயில நடந்துட்டு வந்தது ரொம்ப வெக்கையா இருக்கு பத்தியா. உள்ள போனா இன்னும் அவியதான் செய்யும். நாங்கள உட்காரியே. சரி அப்ப தண்ணி எடுத்துட்டு வர இருங்கத்த. என்ன ரமணி திடுதுப்புன்னு வந்திருக்க?
ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். இன்னைக்கு திங்கக்கிழமைல சந்தைக்கு வந்தேன். சந்தைக்கு வந்த இடத்துல சரி அப்படி இப்படியும் பார்த்துட்டு போலாமான்னு வந்தேன். இந்த பக்கமா நடந்தா வந்தேன், ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோக்காரன் நாங்களே தெருமுனையிலே இறக்கி விட்டுட்டான். அந்தாலும் அப்படியே வாரே நடந்து. நானும் சந்தைக்கு சாமான் வாங்க போகலான்னு தான் பார்த்தேன். இனிமே காலையில் இனிமேல் இப்போ போவேன். இனிமேல் சாயங்காலமா வெயில் தந்தப்புறம் மருமூளை விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா போயிட்டு வரலான்னு இருந்தேன். நீயும் உன் மருமூளை தான் நல்லா ராசியாக இருக்கியே, வேற நல்லா ஜோடியாக போவியல்ல. அதான் உன் மருமூளுக்கு அடிபட்டதுல இருந்து ஓவர் தாங்குவலையாக தான் இருக்கு. இப்படி தாங்கினேன்னு வைக்கி ஏவ தலைக்கு மேலே யாரும் உட்காந்துக்கிடுவா பார்த்துக்க. நீ சொன்ன கேட்க போற, நீ சும்மையே தாங்குன்னு தாங்குவேன். உலகத்தில் இல்லாத மரும வந்துட்டான்னு நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தானே பார்த்துக்கிட்டானோ. அது சரி, இப்படியே அவளை தாங்கிக்கிட்டு ஒரு நாள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா. உங்களை வெயில் அடிக்க பாரு, இந்த பக்கம் வா நாளுக்கு. இங்க பாரு, என் மருமோளை என் முவை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தப்புறம் என்ன பாடுபடுத்தினா. அப்ப கூட அந்த பிள்ளை ஒரு நாள் முகம் சுழிச்சது கிடையாது என்கிட்ட. இப்பதான் கொஞ்சம் அந்த பிள்ளை கிட்ட நல்லபடியா பேசியா வாங்கியா நல்லா இருக்கா. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு. நம்ம இப்ப போய் சேர்ந்துட்டாலும் நம்ம பிள்ளைய பார்த்துக்க ஒருத்தி தாக்கணங்க தாரம் இருக்காளன்னு நினைச்சிட்டு நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். இதே என் முவனை ஒழுங்கா பார்க்காதவளா இருந்தான்னா நான் கண்டிப்பா ராட்சசியா தான் நடந்துகிட்டு இருந்திருப்பேன். நீ சொன்ன மாதிரி என் முவன் அவகிட்ட என்னனால நின்னாலும் அந்த பிள்ளை தாங்குன்னு தான் தாங்கிச்சு. அதுக்காண்டினாலும் அந்த பிள்ளை கிட்ட நான் நல்லபடியா தான் நான் நடந்துப்பேன். நீ என்கிட்ட என்ன திணிச்சாலும் என் மூளையில மண்டையில ஒன்னும் ஏறாது பாத்துக்க. உன் எனர்ஜியை சும்மா நீ வேஸ்ட் பண்ணிட்டு அடக்காத அம்மா. ஆமா, மாமியார் மருமகளுக்கெல்லாம் என்னாலதான் என்னமோ சண்டைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. நான் ஊர்ல நாட்டுல நடப்பெல்லாம் நடக்காததே சொல்லிவிட்டேன். ரொம்ப தாங்கினா தலைக்கு மேலே ஏறிடுவா, கவனமா இருந்துக்கன்னு தான் சொன்னேன். உன் நல்லதுக்கு நீ அதை தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணியது. இந்தாங்க சின்னத்தா மோரு, இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும், குடிங்க. என்னடே காய் வாங்கினா சந்தையில எல்லாம் நல்லா மலிவா இருக்கா? நல்லா மலிவா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் காய் மட்டும் தான் வாங்கினேன். பெரியத்த உங்களுக்கு மோர் வேணுமா? இல்லம்மா வேண்டாம், மோர் நல்லா இருக்குடே, நல்லா செஞ்சிருக்கா. என் மருமவ கையால பச்சை துணியை குடிச்சாலும் பஞ்சாமிர்தமா இருக்கும். சரி சரி போதும், உன் மருமவ பிராணம். மருமவான்னு மருமவளை ஓவரா தூக்கி கொண்டாடதான் செய்யா. என்னடே சமைச்சனைக்கு? காலையில ஆப்பவும் குருமாவும் செஞ்சே. சாப்பிட்றீங்களா? இருக்குது அப்போ? வேண்டாம்மா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வேண்டாம் வேண்டாம், கேட்காதம்மா, ஊத்தி கொடு. ஆப்ப நல்லா சூடா, அவன் நல்லா சாப்பிடுவா. ஆப்பமா குருமாவுன்னா அவளுக்கு நல்லா பிடிக்கும். ஐயா வேண்டாக்கா, சும்மா இரு. நெஞ்சில ஏற்கனவே காலையில சாப்பிட்டதே நெஞ்சில மேலே ஏறிட்டே இருக்குது, எரிக்கழிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல இப்ப மறுபடியும் தேங்காய் அப்போன்னு சாப்பிட்டேன்னு வைக்கி வேற வாந்தி தான் எடுத்துட்டு நடக்கணும். லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டும் மாத்தே? வேண்டாம்மா, இப்பதானே மோர் குடிச்சிருக்கு, இப்ப எதுவும் வேண்டாம். இனிமே மதியம் நீ உங்கையால என்ன சமைக்கியோ அந்த சாப்பாடை சாப்பிடியாத்த. சரி தே. மீன் என்ன வரல, அப்ப நம்ம என்ன பண்றது? வேற ஏதாவது கறி வைப்போமா? அவ இனிமே சாயங்காலம் தான் போவா, சாப்பிடின்னு சொல்லியிருக்கல்ல, சாயங்காலம் தான் போவா. பொறுமையா அவளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிடலாமா. நீ வேணா உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா பேசிட்டு இருப்பியல்னா அங்கே இரு. துணி ஊற வச்சிருந்தே, போய் துவைக்க போட்டுமா அப்பனா? போ, அப்ப துவைச்சு காய போடு. அவன் காலர் பக்கம் கொஞ்சம் அழுக்கு இருக்குன்னு சொன்னான். அது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி துவைமா. என்ன வேற சத்தம் போட போறான்? ஆல்ரெடி லிக்விட காலர்ல ஊத்தி தேய்ச்சி தான் ஊற வச்சிருக்கேன். நான் மறுபடியும் சோப்பு போடும்போது பிரஷ் போட்டுக்கிறேன். சரிம்மா. சின்னத்தா துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப புரியுது ஏன் உன் மருமகளை நீ இப்படி புகழ்ந்து தள்ளியான்னு. நீ வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என் மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? அவ எல்லாமே செய்வா, எதுவுமே செய்ய மாட்டேன்னு மூஞ்சி போடாம இருந்து எல்லாம் செய்வா. நான் தான் போட்டு செஞ்சுட்டு அடக்காத அவளை சத்தம் போடுவேன். சரி சரி, கீரை வாங்கிட்டு வந்தேன், செய்வியா? வேணா எடுத்து தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அவ கொல்லப்புறத்துல கீரை எல்லாம் முளைக்க போட்டிருக்கா. அவ அதுலயே எடுத்து வெட்டி எத்தனை வீட்லயே முளைக்க வச்சேன்னு எல்லாம் பண்ணுவா. கொல்லப்புறத்துல நிறைய கீரை வகை போட்டு வச்சிருக்கா. அது வேறையா? ஆமா, கடையில உள்ளது எல்லாம் மருந்தடிப்பாவத்தே நம்ம சுத்தமா செய்வோம்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அடப்பா. அவளுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுவேன். ஏன் எதுக்குன்னு அவளை இது பண்றதே கிடையாது. அவளுக்கு வேற வீட்டுல நேரம் போகணும்ல. செய்யட்டும். பாரு, பூவெல்லாம் பறிச்சு இதுல உதிர்த்து போட்டு வச்சிருக்கா. இதுவரை வேலை மலக்கட்டு இதுல கடந்து காஞ்சிட்டு அடாக்கு. பூவை பறிச்சு தலையில வைப்போன்றது கிடையாது. பூ பறிச்சு இப்படி உதிர்த்து என்ன வயிற்றுக்கு போட்டு வச்சிருக்கான்னு தெரியலைவா. பூமாரி என்னம்மா, என்னத்துக்கு இந்த பூவை இதுல போய் காய போட்டு வச்சிருக்கா? எம்மா அதை ஒண்ணும் செய்யாத, அது எனக்கு வேணும். அள்ளி குப்பையில இதுலயும் போட்டு வச்சிடாத. இது எதுக்குங்க? எம்மா, நான் ரோஸ் வாட்டர் செய்யறதுக்காண்டி போட்டு வச்சிருக்கேன்பா. அதுக்கு ஏன் காய போடணும்? அது அப்படியே தண்ணியில கொதிக்க வச்சு தானே எடுப்பாவ. எம்மா, அது ஒரு நிறைய விஷயம் இருக்குன்னு அதுக்காண்டி தான் போட்டு வச்சிருக்காத. போடுமா, இவன் எதுக்கு அதை எடுத்துட்டு அடக்கா? நீ எல்லாம் திடுத்துப்பட்டு மழை வரானங்க இருக்கு. இது என்னத்தை காய போட்டு வச்சிருக்கான்னு தான் பார்த்துட்டு எடுக்க போறேன். மழைலாம் ஒன்றும் வராது, இருட்டும், அதுக்கப்புறம் பெய்யும். வெயில் தான் சுட்டு அடிக்குது. என்னம்மா போ, என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இட வேண்டாத வேலைய. இந்த சதீஷ் பையன் எங்க போனா? அவனை நீ தானே இங்க அனுப்புன தோட்டத்துக்கு? அப்பா போன் பண்ணி கூட்டாவன்னு. பணங்காட்டுக்கு போயிருக்கானோ, சுவாவார போயிட்டானோன்னு பார்த்தேன். வர நீ அவளத்தையும் மறந்துரு. அடுப்புல பால் சிம்ல வச்சுட்டு போனே இருக்கா? ஐயா ஆமா, மறந்தே விட்டுனே. அடுப்புல போட்டு வச்சுட்டு பாத்ரூம் போனேன். ஐயா ஆஃப் பண்ணியாலா? பொங்கி ஊத்தி இருக்குமா அடுப்புல? அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். எதர்ச்சியா ஜில் தண்ணி குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜ் பக்கம் போனதுனால பார்த்தேன். இல்லாட்டினா அடுப்புல பொங்கி ஊத்தி அவ்வளவு நாசமாயிருக்கும் அடுப்பு கிடுப்புலாம். வர அவ்வளவும் மறந்து போகுது. வயசாயிட்டே போகுதுல்ல, அப்படிதான் இருக்கும்.
குமாரி, அடுத்த வருஷம் உனக்கு படிப்பு முடிஞ்சிருமா? இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஏன் கேட்க? இன்னும் 2 வருஷம் இருக்கா? ஆமாம்மா. ஏன் இப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல உங்க மாமன் போன் பண்ணனா பூமாரி படிப்பு முடிஞ்சிரும்லான்னா அவ இன்னும் 1 வருஷம் இருக்கும்னு சொன்னேன். அதான் கேட்டேன். எதுக்கு மாமா அதெல்லாம் கேட்டாவ? வேலை எதுவும் பார்த்து வச்சிருக்காவளாம் எனக்கு தெரியல. அப்படிதான் நினைக்கேன். அவன் பெங்களூர்ல தானே இருக்கான். உனக்கு எதனா வேலைகள்லாம் பார்த்து வைப்பான்ல, அதுக்குதான் கேட்டிருப்பான்னு நினைக்க. அப்ப இன்னும் 2 வருஷம் இருக்கா படிப்பு முடிய? ஆமா, 2 வருஷம் கழிச்சு ஏதாவது வேலை பார்க்கணுமா? நீ மாமாட்ட சொல்லி வை, நல்ல வேலையா பார்த்து தர சொல்லு. சரி, நான் சோனி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. அங்கே என்னத்துக்கு போறா? கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொன்னா சோனி. அதான் போறேன். போனா அங்கேயே இருந்துக்கிடாத, வீட்டுக்கு வந்து வீட்டுல வேலையை பாரு. வந்துருவேன் சீக்கிரம் வந்துருவேன். பூமாரிக்கும் சீக்கிரமா அப்ப இனிமே மாப்பிள்ளை பார்க்கணும். அவளுக்குன்னு பிறந்தவன் எங்க இருக்கானோ? ராணி, இந்த அருவாளப்படி என்ன கூப்பிட சத்தம் குத்தம் தராம ஒண்ணும் சொல்லாம இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ராணி, சொல்லு லட்சுமி. அட என்னாச்சு பிள்ளை? ஏன் அழுதுகிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல லட்சுமி, சும்மாதான் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அட என்கிட்ட நீ மறைக்க பத்தியா? என்னன்னு சொல்லு. இல்ல, இன்னைக்கு காலையில என் மூவா இனிமே நமக்கு வீடெல்லாம் இல்லையாம்மா, இனிமே இங்கேதான் நம்ம இருக்க போறோமான்னு கேட்டா. எப்பம்மா நம்ம வீட்டுக்கு போவோம்னு கேட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு குத்த வச்சுட்டான்னா அவளுக்கு நான் எங்க சடங்கு செய்வேன், எப்படி செய்வேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களோட பொழப்பு தோட்டம் துறவை நம்பிதான் கடந்துச்சு. அவளத்தையும் விட்டுட்டு இப்போ ஒன்றும் இல்லாம வந்து கிடக்கும். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா, நீயே விட அதெல்லாம் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா? எல்லாம் நல்லதே நடக்கும் பாரு. இந்த வக்கீல பார்க்க இன்னைக்கு போயிருக்காவல்ல, போயிட்டு வந்து என்ன சொல்லியாவன்னு பாப்போம். இங்க உனக்கு என்ன குறை சொல்லு? அத்தனையும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க சொல்லியாச்சு. வீடும் கொடுத்தாச்சு, தோட்டத்தையும் கொடுத்தாச்சு. இதை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் லட்சுமி, இது உன் இடம், உன்னோட வீடு. அங்க வந்து நாங்களும் கொஞ்ச நாள் தங்கலாம். இங்கே இருக்கணும்னு நினைக்க முடியுமா? நாங்களும் எங்க கூட தேடி போய் தானே ஆகணும். சரிதான், நானும் இல்லைன்னு சொல்லல. உன்னைய போவாதுன்னு நான் பிடிச்சு வைக்க மாட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கும், நம்புவோன்னு தான் சொல்றேன். இப்ப இப்படி அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா சொல்லு? சாப்பிட ஒரு ஓலையை வெட்டிட்டு வர்றதுக்குள்ள நீ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிய. அதுல வாழையில வெட்டி இருக்கலாம்ல, வாழையில இங்கதானே இருக்கு. கஞ்சி குடிக்கிறதுக்கு வாழையில எல்லாம் குடிக்க முடியுமா? பட்டைன்னா நல்லா கஞ்சி தண்ணியை ஊற்றி குடிக்கலாம். அதுக்குதான் பட்டைக்கு ஓலை வெட்டிட்டு வர போனேன். சொல்லிட்டு தானே போனேன். அதையும் நீ காதுல வாங்கலையாக்கும். நீ வேற லோகத்துல இருக்க போல தெரியுது. சரிப்பட்டு வராத. என்ன சொல்லன்னு தெரியல. என் உடம்பு மட்டும் தான் இருக்கு, என் சிந்தனை பூரா வேற எங்கேயோ இருக்கு. நான் என்ன செய்ய? நான் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனேன்னா கடன் பிரச்சனை, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை, இத்து பிரச்சனை எல்லாம் சரியாகுமா? போய் ஒரு நாள் கும்பிட்டுட்டு வருவோமா? இங்க இருக்கு லட்சுமி அந்த கோயிலு. கண்டிப்பா போவோம். சரி, போவோம். இப்ப சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு தண்ணியை பாய்ப்போம். மழை வர மாதிரி திடீர்னு கூறாப்பு போடுது. கூறாப்பு போட்டுச்சுன்னா மழை வந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இருக்காதுல்ல. உங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு, வந்துகிட்டு இருக்காவலாம். நாங்கள் தோட்டத்துல இருக்கேன்னே, அதனால அவரும் வந்தாலும் வருவாருன்னு நினைக்கேன். காலையில பத்திராளியக்கா வீட்டுல அவரு வீட்டுக்காரோட கார்ல தானே போனாவே. கார் இந்த வழியா வந்தனா இல்லை இறக்கி விட்டுட்டு போவாரு. இங்க வருவாவெல்லாம் இருக்கும். அப்படியா? அப்பனா நம்ம போறதா இருந்தா அவைய கூட கார்ல விரும்பி இறங்கிடலாம்ல. போலாம் தான். மழை வர்ற மாதிரி இருந்தாதான் போகணும். மழை வரலன்னா இங்கதான் இருக்கணும். நான் மழை வந்துட்டு அப்புறம் தண்ணி வைக்க வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னேன். சரி பாப்போம், முதல்ல சாப்பிடு. சரி லட்சுமி. இந்த பிள்ளைகளும் தோட்டத்துக்கு வர முடியும்னு வீட்டுல கிடந்துக்கிட்டுவே. சாயங்காலம் சந்தைக்கு போகணும்னு சொன்னல. ஆமா பத்தியா, வீட்டுல ஒரு பொருள் கிடையாது. சந்தைக்கு போனாதான் சாமா. அப்போ சீக்கிரமா கிளம்பணும் பத்தியா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், நான் இதை மறந்துட்டேன் பேரு. டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கு? அதுல துவையல் இருக்கும். கஞ்சி ஊத்தி துவையல வச்சு சாப்பிட்டுடலாம். ஆளுக்கு கொஞ்சம்ல. நீ பட்டையில சாப்பிடு, நான் வாளியில சாப்பிட்டுக்கிடு என்ன? சரி. சொல்லு. சொல்லுண்ணா, எனக்கு புரியலன்னா போன வை. என்னது இது? புரியலன்னா போன வையின்னு போனை கட் பண்ணிட்டா. ஏன் இவ இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் விடக்கூடாது. அப்படி போன் அடி. நான் வெளியில இருக்கேன், போன் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நம்பர் எல்லாத்தையும் பிளாக்ல போட்டுட்டு இவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன சொல்லுங்க. எங்க போகுது? போன் எடு. என்ன மறுபடியும் இப்ப எதுக்கு போன் பண்ண? ஏய், இப்ப எதுக்கு நீ பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ண? நீ தான் பேசுறது புரியலன்றல்ல, அப்புறம் என்னத்த பேசிக்கிட்டு அதான் கட் பண்ணேன்.
ஏய் சந்தியா, நீ வெறுப்பேத்தாத என்னைய. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனை கட் பண்ணேன்? நான் வெளியில இருக்கேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் போனை கட் பண்ணேன். ஆனா நீ அதுக்குள்ள என் நம்பர் வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்க. ஏன்? ஆமா, நீ என்னை கண்டுக்காத மாதிரி தானே இருக்க. அதான் நானும் உன்னை கண்டுக்காம இருக்கணும்னு நான் பிளாக் பண்ணி வச்சேன். இதுல என்ன இருக்கு? நம்ம கண்டுக்காம இருக்கும்போது இவர் தேடி தேடி வருவாராம், இவர் நம்ம தேடி போனா இவர் கண்டுக்காத மாதிரி போவாராம். எதுக்கு? அதுக்கு பிளாக்ல இருக்கலாம் மாதிரி தான் பிளாக்ல வச்சேன். ஏய், ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எனக்கு எதுவும் புரியவே வேண்டாப்பா, எனக்கு பேசவே விருப்பம் இல்லை. போனை வையி. நீ வாங்கி தந்த கொலுசு எல்லாத்தையும் தந்துடுறேன், தயவு செய்து எடுத்துட்டு போயிரு. இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலப்பா சாமி, எனக்கு அதை வீட்டில் வச்சிருக்க பயமா இருக்கு. தயவு செய்து அதை வாங்கிட்டு போ, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ தந்ததை அதை நான் வாங்கிக்கிட்டேன்னு நீ ஓவரா பண்றியோன்னு தோணுது எனக்கு. எனக்கு உன்னோட எதுவும் வேண்டாம், உன் சங்காத்தமும் வேண்டாம், நீயே வச்சுக்கிற எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். ஏய் லூசு, ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணு. ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால உன்னோட போனை அட்டன் பண்ண முடியல, சரியா பேச முடியல. அது ஒரு விஷயமா நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நீயே உன் வீட்டு பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, ஒரு இது, அந்த டைம்ல நீ போன் அட்டன் பண்ண முடியலன்னா நான் புரிஞ்சுப்பேன்ல. அது மாதிரி நீயா என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் ஏன் உன்னைய புரிஞ்சுக்கணும்? ஓடி, நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம், வை போன. ஐயோ, என்ன இவன் போனை கட் பண்ணிட்டா இப்போ? ஐயோ, நமக்கு டென்ஷன் ஆகுமே இப்படி கட் பண்ணா. விடக்கூடாது, இப்ப நம்ம போனை போடுவோம். அது எப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அவன் கட் பண்ணலாம்? இதுதான் இன்சல்ட் பண்றதுங்கிறது. பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி கட் பண்ணலாம்? என்ன சொல்லு? எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப நீ கட் பண்ற? என்னைய பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கு, அப்படிதானே? இங்க பாரு, தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கும் அப்புறம் கோவம் வரும் பாத்துக்க. ஒரு மனுஷன் சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறமா பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ பேசுறது எங்க நான் கேட்கல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன நீ இப்படி பேசிட்டே இருக்கும்போது கட் பண்ணாத, எனக்கு பிடிக்கல. வைக்கிறேன் போன. வெறி ஏறுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அவ கட் பண்ணிட்டா. இப்ப இதுக்கு என்ன செய்ய? டென்ஷன் ஆகுது. கிட்ட மேல மேல ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்துட்டு வருவோம், இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். அன்புள்ளோட நிலைமை ரொம்ப கஷ்டம்ப்பா. நம்மளே போனை கட் பண்ண அப்புறம்தான் இப்ப மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. 2-3 நாளைக்கு அவ ஏன் பேச மாட்டேங்கிறா, எதுக்கு பேச மாட்டேங்கிறான்னு அவன் மண்டையை போட்டு பிச்சுக்கணும். அன்பிளாக் பண்ணி விட்டுருவோம். அப்பதான் அவ சேடா போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது.